குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிதீவிர கனமழை பெய்து வருது இப்போ ஓகேங்களா. ஸோ அதன் எதிரொலியாக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் சரி கல்லூரிகளும் சரி விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்கு என்ன மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புயல் வந்து வேகமாக நகர்ந்து தென் மற்றும் வட மாவட்டங்களை நோக்கி வந்த காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிதீவிர கனமழை பல இடங்களில் பல மாவட்டங்களில் பெய்து வருது இப்போ ஓகேங்களா. ஸோ அதன் எதிரொலியாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்றிரவே அறிவித்தாங்க, ஒரு சில மாவட்டத்துக்கு இன்று காலை அறிவித்தாங்கப்பா. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்புன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை ஓகேங்களா. ஸோ இன்று 27. ஸோ இன்று விடுமுறைப்பா. எதுனா திருச்சி ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பள்ளி கல்லூரிகள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், கடலூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவள்ளூர், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்கப்பா ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்துக்கு பள்ளிகளுக்கு மட்டும்தான் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க, கல்லூரிக்கு இல்லை ஓகேங்களா. ஸோ அது நம்ம எதிர்பார்க்கல. ஸோ கல்லூரிகளுக்கும் எதிர்பார்த்தோம், ஆனால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிச்சிருக்காங்கப்பா புதுக்கோட்டைக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ஒன்றியத்து பகுதிகளுக்கு மட்டும் பள்ளிகள் விடுமுறை ஓகேங்களா. ஸோ திண்டுக்கல்லில் அதாவது இந்த கொடைக்கானல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக இருக்கால அங்கே இருக்க பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைப்பா. அதுவும் திண்டுக்கல் ஃபுல்லாக கிடையாது, கொடைக்கானல் ஒன்றிய பகுதிக்கு மட்டும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா அப்டேட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு இன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களாப்பா. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ ஸ்டில்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் மறக்காமல் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.